ஸோ மக்களே, ஹாப்பி ஈவினிங், குட் ஈவினிங், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதுவும் சண்டே ஈவினிங், கொழுத்த ராவு காலம். அந்த நேரத்தில் உங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும்ல, ரைட் பே. ஸோ ரொட்டேஷ்னல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேசிகிட்டு இருக்கோம். நான் ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு அடுத்து போயிடுறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் mr², ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் mr², ரிங்கோட டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் 2mr², ரிங்கோட அபவுட் எனி டயாமீட்டர், இதில் பாதி, ஃபஸ்ட் ஒன்றில் பாதி 1/2mr², ரிங்கோட டான்ஜென்ஷியல் டயா 3/2mr². ரிங் ஃபுல்லாக முடிஞ்சுதா? நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. அடுத்தது டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் 1/2mr², டிஸ்கோட டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் 3/2mr², டிஸ்கோட அபவுட் எனி டயா 1/4mr², டிஸ்கோட டயா டான்ஜென்ட் 5/4mr². ரைட்டா? டிஸ்க் படிச்சிங்களா? அடுத்தது சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் 2/5mr², சாலிட் ஸ்பியரோட டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் 7/5mr², ஹாலோ ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் 2/3mr², ஹாலோ ஸ்பியரோட டான்ஜென்ஷியல் இது சாலிட் ஸ்பியர் 5/3mr². அடுத்தது ஒரு ஹாலோ சிலிண்டரோடது ஈக்குவல் டு ரிங்கு. ஹாலோ சிலிண்டரோட பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட்டு 2mr². சாலிட் சிலிண்டர். அடுத்தது சாலிட் சிலிண்டர்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு மரக்கட்டை, ஒரு சின்ன இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டை. இந்த சாலிட் சிலிண்டரோடது ஈக்குவல் டு டிஸ்க்கு 1/2mr², சாலிட் சிலிண்டரோட டான்ஜென்ஷியல் 3/2mr². ரைட் சார். அடுத்தது ராடோடது யூனிஃபார்ம் ராடு. இந்த ராடோட ஓன் ஆக்சிஸ் ml²/12, ராடோட டான்ஜென்ஷியல் ml²/3 நினைக்கிறேன். ஓகே, ரைட்டா? ஸோ இது வரைக்கும் அன்னைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க சார். இன்றைக்கி வேறு ஏதாவது புதுசாக கற்றுக்க போகிறீங்களா? ரைட்டா? பார்த்துருமா? செம்ம ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். இந்த லெசனே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லா லெசனுக்கும் இப்படி தான் சார் விட்ட போட்டிருக்கீன்றியா? நிஜமாலுமே லெசன் சூப்பரான லெசன் பை. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த லெசன் நான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, எஸ்ஓபியில் மட்டுமே 3 கேள்வி கேட்பாங்க எல்லா வருஷம் நீட்டில். ஜேஇ கண்டிப்பாக 1 அல்லது 2. ரைட்டா? ஸோ அதனால தான் இந்த யூனிட்டை நான் எப்போ பார்த்தாலும் தலைப்பாடாக அடிச்சுக்கிறது எல்லா பசங்கள்ட்டையும் எல்லா வருஷமும். ஆனால் எவனும் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. பார்த்துக்கலாம் சார்னா கடைசியாக வந்து அப்படியே நிற்க வேண்டியது தான். ரைட்டா? ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% ஆஃப் லெசன் எடுத்தாச்சு. இன்றைக்கி ஒரு கிளாஸ், இன்னும் ஒரு கிளாஸ். இந்த லெசனை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன். இன்னும் சம்குள்ளார நான் போகலை, நீ பயப்படாத. ஆலன் மாடலில் இருக்கிற எல்லா சமையும் நானே போகிறேன் இந்த டைம் கிளாஸில். சென்டர் ஆஃப் மாஸுக்கும் ரொட்டேஷனல் மோஷனுக்கும் நான் சொல்கிற அன்றைக்கி நீங்கள் எல்லா ஃபார்முலாவோட ரெடியாக வந்தீங்கன்னா மட்டும் போதும். ரைட்டா? ஓகே. அடுத்தது இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிற டாபிக் டவுன்னு ஒரு ஆளை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். சார் டவுனா என்னங்க சார்? டவுனா ஒன்றும் இல்லைடா. டவுனா டார்க்குன்னு அர்த்தம். டார்க்கு 12th பசங்களுக்கு இது நல்லா தெரியும். டார்க் நிறைய இடத்துல படித்தேன். 12th படித்தேன், 11th படித்தேன். 11th பசங்க இன்றைக்கி தான் புதுசாக கற்றுக்கிறீங்க டார்க்கு. கப்புள்னா என்னங்க சார்? கப்புள்னா ஒன்றும் இல்லைடா. கப்புள்னா டபுளு. 2 equal and opposite forces acts on a body. 2 equal and opposite forces acts on a body to form a couple. சார் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. எனக்கு தனித்தாகம் எடுக்குது. நான் பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணுறேன். எல்லோரும் இப்போ உங்களோட ரைட் ஹேண்டால்
உங்களோட வாட்டர் பாட்டில் நினச்சிக்கிட்டு அதோட கேப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியா? ஓப்பன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக 2 ஆப்போசிட் ஃபோர்ஸ் அந்த கேப் மேலே ஆக்ட் ஆகிறது உனக்கு புரியுதா? ஒரு கட்டை விரல் லெஃப்டில் நகரும், மேலே இருக்கிற அந்த 2 விரல் அப்படி நகரும். டியூன் பண்ணுறீங்க, திருப்புறீங்க. புரியுது சார்? 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆனால் தான் அது திரும்பும். அப்போ உனக்கு புரியுதா? பாடி ரொட்டேட் ஆகணுன்னாலே 2 ஃபோர்ஸ் வேணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கணும். நீ ஒரு எக்ஸலண்ட் டிரைவர்னு வச்சுக்கோயேன், கார் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கோப்ப, உங்கள் வீட்டு கார் ஞாபகம் வச்சுக்கோ, இல்லை உனக்கு பிடிச்ச காரை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த காரோட ஸ்டேரிங், நீ தான் கார் ஓட்டிகிட்டு போகிற, அந்த காரோட ஸ்டேரிங் பிடிங்க, ரெண்டு கையில் பிடிங்க. இப்போது லெஃப்ட்டோ ரைட்டோ டியூன் பண்ணுங்கள், திரும்புங்க, டேர்ன் பண்ணுங்கள். லெஃப்டில் திரும்பும் பொழுது ஒரு ஸ்டேரிங், லெஃப்ட் ஹேண்டோட ஸ்டேரிங் இப்படி இருக்கும், ரைட் ஹேண்டில் நீங்கள் இப்படி திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, இட் ஃபார்ம்ஸ் எ கப்பிள். எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். சரிங்க சார், புரியுது. வேறு மாதிரி நல்லா சொல்லுங்கள் சார். டார்க்குக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? டே கேர்ஃபுல்லாக கவனிங்க. ப்ராடக்ட் ஆஃப் எனி one of the force into distance between them. நல்லா படிங்க. டார்க்குன்னு இனிமேல் எங்கே கேட்டாலும் டார்க் ஈக்குவல் டு 2 ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸு, 2 பேருக்கான டிஸ்டன்ஸ். அப்போ டார்க் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டின்னு எடுத்துக்கலாம், இல்லை எஃப் இன்ட்டு ஆர்னு எடுத்துக்கலாம். படிச்சிங்களா? டார்க்குக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். திரும்ப நல்லா படிங்க. இனி டார்க்குன்னு எங்கே பார்த்தாலும், 11th பார்த்தாலும் 12th பார்த்தாலும் 13 இல்லையா? சரி ரைட், 11th 12th எதில் நீ பார்த்தாலும் டார்க்குக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சார் அப்படியே யூனிட் கற்றுக் கொடுத்துட்டு போங்க. டே நியூட்டன்ரா, டிஸ்டன்ஸ் மீட்டர்ரா, நியூட்டன் மீட்டர். டைமென்ஷன் ml T⁻², ஒரு L ml ஸ்கொயர் T⁻². சார் இது பார்த்தா எனர்ஜியோட டைமென்ஷன் மாதிரி தோணுது. ஆமாண்டா, எனர்ஜியோட யூனிட்டும் டார்க்கோட யூனிட்டும் ஒன்று தான். அப்போது எஸ்ஐ யூனிட்டுக்கு இது உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். எனர்ஜியோட யூனிட்டும் டார்க்கோட யூனிட்டும் ஒன்று தான், டைமென்ஷனும் ஒன்று தான். கற்றுக்கிட்டிங்களா? ஸோ டார்க் ஃபுல்லாக பேசிட்டோமா? இப்போது ஒரு சின்ன திருத்தம் பாருங்களேன். நான் 2 விஷயம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதோ உனக்கு பிடிச்ச ரூம், உன்னோட ரூம், அந்த ரூம் டோர் இப்போ லாக் ஆகிருக்கு, சும்மா லாக் ஆகிருக்கு, சாவிலாம் போடல. நான் சொல்கிற மாதிரி செஞ்சுப்பார். அந்த டோரை ஓப்பன் பண்ணுங்கள். டோர் ஓப்பன் பண்ண என்ன பண்ணுவேன்? அந்த ஹேண்டில் பிடிப்பீங்க, அந்த ஹேண்டில் கீழே கொண்டு போவீங்க, லாக்கை ரிலீஸ் பண்ணுவீங்க, அப்படியே ஃபோர்ஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சார், 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனால் தான் பாடி ரொட்டேட் ஆகுன்னு சொன்னீங்க. ஆனால் எங்கள் வீட்டு கதவில் இதான் ஆக்சஸ்ஸு. இங்கேருந்து ஹேண்டில் இங்கே இருக்குது. இந்த ஹேண்டில் பிடிச்சாலே என்னால் டேர்ன் பண்ண முடியுதில்ல? டே, உங்கள் கதவுக்கு நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுக்குறீங்க, ஆனாலும் பாடி திரும்புது, ரொட்டேட் ஆகுது. அதே பாட்டில் மூடிக்கு, பாட்டிலோட கேப்புக்கு 2 ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அப்போ பாடி டேர்ன் ஆகுது. என்ன சார் இது? 2 ஃபோர்ஸ் கொடுத்து பாடி டேர்ன் ஆனால் அதுக்கு பேர் மொமெண்ட் ஆஃப் கப்புள். ஏன்னா 2 பேர். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பாடி திரும்பிச்சின்னா அதுக்கு பேர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். விஷயம் புரியுதா உங்களுக்கு? 2 ஃபோர்ஸ் கொடுத்து திருப்புனீங்கன்னா ஸ்டேரிங்கு, பாட்டில் கேப்பு, இதெல்லாம் 2 ஃபோர்ஸ் கொடுத்து திருப்புறது. உங்களோட டோர் ஓப்பன் பண்ணுறது, இல்லைன்னா ஸ்பேனர் பாருங்கள், அழகாக ட்ரா பண்ணியிருக்க பாருங்கள். ஓகே, இந்த ஸ்பேனர் கூட பாருங்களேன். ஸ்பேனரில் ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுக்குறீங்க, தெரியுதுல்லப்பா? இந்த மெக்கானிக்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே, 2 வீலர் மெக்கானிக், 4 வீலர் மெக்கானிக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை உங்கள் வீட்டில் கூட ஸ்பேனர் இருக்கும், உங்கள் டேடி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பேனர் கூட பாரு, அந்த நெட்டுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கையாலே நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியும்ல. அப்போ ஸ்பேனரில் நடக்குது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு,
பாட்டில்லையும் ஸ்டேரிங்லேயும் நடக்கிறது மொமெண்ட் ஆஃப் கப்புள். எது எப்படியோ சரி, என்ன தான் சொல்ல வரீங்க? டே இது ரெண்டும் வேறு ஒன்றும் இல்லைடா, டார்க்குடா, அவ்வளோதான். பாடி திரும்பினாலே டார்க்கா சார்? ஆமாண்டா. நீ நேராக நடந்து போனால் ஃபோர்ஸு, எப்போ நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியோ அப்போவே டார்க்கு. 2 ஃபோர்ஸு கொடுத்து திருப்புனா மொமெண்ட் ஆஃப் கப்புள், 1 ஃபோர்ஸ் கொடுத்து திருப்புனா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு. அப்போ இதான் டி டிஸ்டன்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸாக இருந்தால் எஃப் இன்ட்டு டி, மொமெண்ட் ஆஃப் கப்புளாக இருந்தால் எஃப் இன்ட்டு டி. என்ன சார் ரெண்டுத்துக்கு சேம் ஃபார்ம்லாம் சொல்கிறீங்க? மொமெண்ட் ஆஃப் கப்புள் 2 ஃபோர்ஸ் இருக்கானுங்க, 2 பேரும் ஈக்குவலாக இருக்கானுங்க, அதனால் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது, அப்போ ஒரு ஃபோர்ஸ் சொன்னால் போதும். அப்போது எது எப்படியோ டார்க்குக்கு என்னடா கற்றுக்கிட்டீங்க? டார்க்குக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுன்னு கற்றுக்கிட்டோம் சார். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு, இது மொமெண்ட் ஆஃப் கப்புள்னாலும் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுனாலும் டார்க்குனாலும் இனி எதுவும் வேறு வார்த்தை கிடையாது. கரெக்டாக? சரி, இது வெக்டார் ஃபார்மில் எழுதுங்க. கேர்ஃபுல்லாக வேண்டா. டவ் வெக்டார் ஈக்குவல் டு, இவ்வளோ நேரம் டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கிட்டேன், ஆனால் எல்லா புக்லேயும் ஆர்ன்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ நான் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். டவ் வெக்டார் ஈக்குவல் டு, நல்லா கவனி, ஆர் கிராஸ் எஃப்னு எடுத்துக்கணும். படிங்க எல்லாரும். டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார், ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ரைட்டா? சஞ்சய், குட் ஈவினிங் பே. லாஸ்ட் கிளாஸ் எங்கே போனேன் சார்? லாஸ்ட் கிளாஸ் தான் ஆக்சுவல் 12th கிளாஸ் ஏசி, அதுதான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த கிளாஸ் எங்கே போனேன் சார்? நான் அது ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் அட்டென்ட் பண்ணல சார், இதுதான் சார் கொஞ்சம். ரைட், அப்போ ஒன்று பண்ணுறேன். அதில் இது வரைக்கும் 4 ரெக்கார்டட் முடிஞ்சிருக்கு. ஸோ 4 ரெக்கார்டட்டையும் செஷன் முடிஞ்சு அனுப்பிச்சி விட்டுறேன். ராத்திரி 12 மணியோ 1 மணியோ அதுக்குள்ளே பார்த்து முடிச்சுட்டு, நான் பார்த்துட்டேன் சார் எனக்கு அப்புறமா சொல்லுன்னே, நான் இன்னைக்கே பார்த்துறேன் சார். ரைட். ஸோ டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், டவ் வெக்டார் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். சார் நீங்கள் சொல்கிறபடி தான் போடணுமா? ஏன் இஷ்டத்துக்கு எஃப் கிராஸ் ஆர்ன்னு போடக்கூடாதா? தப்பு. எஃப் கிராஸ் ஆர் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் மைனஸ் போடணும். ரைட்டா? அதனால் ஆர் கிராஸ் எஃப், டவ் வெக்டார் ஆர் கிராஸ் எஃப். பட் நீட் ஃபிசிக்ஸில் தவிர்க்க முடியாத ஒரு சம் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன், கேர்ஃபுல்லாக கவனி. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார், ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 4i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டவ் வெக்டார். தெரியாத பசங்க ஒழுங்காக தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லோரும் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. டவுக்கு என்னடா ஃபார்முலா? சார் டவுக்கு ஆர் கிராஸ் எஃப்னு இப்போ தான் சார் நாங்கள் படித்தோம். டவுக்கு ஆர் கிராஸ் எஃப்னு இப்போ தான் படித்தோம். இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் வந்தாலே எங்கள் மேக்ஸ் வாத்தியார் கற்றுக் கொடுத்துருக்காரு, ஐஜேகேன்னு மேலே எடுத்துக்க சொன்னார். ஃபஸ்ட்டு நம்பர் யாரோ 3 4 7 4 6 8. ஐ வெக்டாரை ஃபஸ்ட்டு வச்சுக்க சொன்னார், கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னார். எப்போவுமே இப்போ ஐயை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். இப்போ மீதி இருக்கிறதுல 4லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 4 8 32, 6 7 42. கரெக்ட் தானே? 4 8 சார் 32, 7 6 சார் 42. இந்த ஜே போடும்பொழுது மட்டும் மைனஸ் ஜே வெக்டார்னு எழுத சொன்னாங்க. மைனஸ் ஜேன்னா இந்த ஜே இதுவும் போயிடும். அப்போ 3 8 சார் 7 4 சார், 3 8 24, 4 7 28, 7 4 சார் 28, 3 8 சார் 24. ரைட்டா? இப்போ இந்த கேவை மட்டும் வச்சுக்க சொன்னாங்க, கேக்கு ப்ளஸ் கே போட சொன்னாங்க. 3 6 சார் 18, 3 18, நன்னாங்கு 16, 4 4 சார் 16. அது எனக்கு டக்குன்னு இங்கிலீஷில் சொல்ல முடியல, அந்த மாதிரி ஃப்ளோ இல்லை எனக்கு. சின்ன பிள்ளைலேருந்து இந்த 20 வாய்ப்பாடும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 20 வாய்ப்பாடும் 20 வரைக்கும் சொல்லுவோம். இப்போ டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 சார் 2ன்னு ஆரம்பித்து 20 2 சார் 14 வரைக்கும் முடியும். ஒரு வாய்ப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 வரைக்கும் இருக்கும். எங்களுக்கு 5th வரைக்கும் என்ன வேலை? வில்லேஜில் தானே இருந்தோம். அந்த ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு பெரியவங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்து தான் தெரியும். அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், டிவிஷன்லாம் பிரமாதமாக கற்றுக் கொடுப்பாங்க. டேபிள், அப்புறம் கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடு, முக்கால் வாய்ப்பாடு. உங்கள் டேடி கையில் அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு அதான் சொல்கிறேன்ல, டேடி மம்மி 2 பேருக்குமே 90களின் 80களின் பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனோன்னா உனக்கு கால் அரை வாய்ப்பாடெலாம் தெரியுமாப்பான்னு கேளு.
இல்லை உனக்கு டேபிள் எது வரைக்கும் தெரியும்னு அவங்களாம் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. நீங்கள் தான் பாவம். இப்போ 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 யாருமே அந்த அளவுக்கு புதுசாக கற்றுத்தரதில்ல. 1 2s are 2லேருந்து 10 2s are 20 வரைக்கும் முடிச்சுக்கிறீங்க, 16 டேபிளோட முடிச்சுக்கிறீங்க. அப்புறம் எங்களால் 17 18 19 20 டேபிள் வரைக்கும் போக முடியும். அப்போ சொல்லி கொடுத்தாங்க, அதனால் அப்படியே இன்னும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளோவுக்காக தமிழில் சொல்லிவிட்டு அப்புறம் இங்கிலீஷில் 6 3 18 நன்னாங்க 16 4 8 32 6 7 42 இந்த இப்படியே ஓடிடும். சார் உங்கள் பெருமையெல்லாம் சொன்னது போதும், நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வாங்கன்னு சொல்கிறது என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த 32லேருந்து 42 -10 I வெக்டார், 24 28 -4 ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸு +4J வெக்டார், 18 16 2K வெக்டார். ரைட்டா? இந்த மாதிரி சம்மை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீட் ஃபிசிக்ஸில் டவ் வெக்டார் ஈக்குவல் டு R கிராஸ் Fல இந்த மாடல் சம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் R கிராஸ் F எது R எது Fன்றதை கவனமாக கற்றுக்கணும். ரைட்டாப்பா? ரைட் சார், எங்களுக்கு டார்க் ஓரளவு புரிஞ்சிருச்சு. இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஆமாண்டா, வெக்டார் குவான்டிட்டி. இது ஒரு ரொட்டேஷனல் மோஷன். நான் சொல்கிறது கேர்ஃபுல்லாக கவனி. இந்த இடம் R வெக்டார், இந்த இடம் F வெக்டார். F வெக்டார் இஸ் டான்ஜென்ஷியல் வெக்டார். இப்போ சொல்ல போகிற வார்த்தை அப்படியே எப்போவுமே உன் மூளையில் அப்படி நிற்கணும். இதுதான் டவ் வெக்டார். டவ் வெக்டார். இப்போ டவ் வெக்டார்னா tau vector is the axial vector, F vector tangential vector, R vector radius vector. இவ்வளோவும் உங்களுக்கு தெரியணும். இப்போது நான் சொல்கிற காட்சி அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உனக்கு நல்ல தண்ணி தாகம் எடுக்குது, உன்னோட வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணக்கூடிய டைரக்ஷன் சொல்லுங்கள். கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? யார் வேணாலும் சொல்லுங்கள். clockwise sir. ஏய், sorry sir anti clockwise no. ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஓப்பன் பண்ணும்பொழுது பாட்டில் கேப் எங்கே வருது? அப்வர்ட் டவுன்வர்ட்? upward. அப்வர்ட். அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பாட்டில் கேப் அப்வர்ட். இப்போ தண்ணி குடிச்சு முடிச்சிட்டிங்க, க்ளோஸ் பண்ணிங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், பாட்டில் கேப் டவுன்வர்ட். இப்போ அந்த பாட்டில் கேப்பு மேலே போகுது, கீழே வருது. அந்த பாட்டில் கேப்பில் நடக்கிறது தான் டவ். அப்போ டவுன்றது ஆக்சியல் வெக்டார். அந்த பாட்டில் கேப் மேலே போகுது, அந்த பாட்டில் கேப் கீழே வருதுன்றதை பற்றி பேசுகிறது தான் ஆக்சியல் வெக்டார். ஆக்சியல் வெக்டார் கற்றுக்கிட்டிங்களா? இப்போ எவ்வளோ சூப்பராக இல்லை? அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம். புதுசாக இருக்கும், அப்படியே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வாங்க. எல் வெக்டார். சரி, இவனுக்கு பேர் என்ன? ஆங்குலர் மொமெண்டம். இதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். சரி, எங்களுக்கு பி தெரியும் சார், எம்வி. பி ஈக்குவல் டு எம்வி, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இது லீனியர் மொமெண்டம். ஓகே, வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்? நேராக நடந்து போனால் லீனியர் மொமெண்டம், சர்க்குலர் பாத்லேயோ ரொட்டேஷன்லேயோ வந்தது அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம். அப்போது இந்த இடம் ஆர் வெக்டார், இந்த இடம் பி வெக்டார், வழக்கம் போல் இந்த இடம் எல் வெக்டார். சரி, நீங்கள் சொல்லவே வேணாம், எல் வெக்டாரும் ஆக்சியல் தானே? ஆமாண்டா, எல் வெக்டார் இஸ் நத்திங், ஆக்சியல் வெக்டார். எல் வெக்டார் ஆக்சியல் வெக்டார். அப்போ எல் வெக்டாருக்கு என்னங்க சார் ஃபார்முலா? ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். எல் வெக்டார் ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்னடா ஃபார்முலா? எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி, ஆர் கிராஸ் பி. வழக்கம் போல் ஆர் பி த ரேடியஸ், பி டான்ஜென்ஷியல், எல் ஆக்சியல். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். வழக்கம் போல் நம்ம சால்வ் பண்ண போகிற சம் தான். எல் வெக்டார் ஈக்குவல் டு ஐ ஜே கே. ஆர் வெக்டாருக்கு பதிலாக 1i வெக்டார், 2j வெக்டார், 3k வெக்டார். பி வெக்டாருக்கு பதிலாக 4i வெக்டார், 5j வெக்டார், 6k வெக்டார். டவ் வெக்டாருக்கு ஆர் கிராஸ் எஃப், எல் வெக்டாருக்கு ஆர் கிராஸ் பி. இந்த தயவு செஞ்சு இந்த ஆரை மாற்றி எழுதிடாது. ஆர் அந்த பக்கம் போச்சுன்னா ஃப்ரண்ட்டில் மைனஸ் வந்துடும். ஸோ இது எப்படி உங்களுக்கு சால்வ் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஐ ஒன்று மைனஸ் ஜே ஒன்று
ப்ளஸ் கே ஒன்று சால்வ் பண்ணி வெக்டார் ஃபார்மில் வரும். அது இப்போ தான் நான் போட்டு காமிச்சேன். எல் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. சரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுங்களேன். பிக்கு பதிலாக எம்விடா, அப்போ எல் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா. என்ன சரி, எங்களை கேட்காமலே நீங்கள் சைன் தீட்டா போடுறீங்க. யாரை கேட்டு சைன் தீட்டா போட்டிங்க? கிராஸ் ப்ராடக்ட்னாலே சைன்டா, டாட் ப்ராடக்ட்னாலே காசு. இப்போ ஒர்டனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி கொடுத்தேன். எஃபெக்டார் டாட்டுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ நீங்கள் அங்கே என்ன எழுதுனீங்க? எஃப்டி காஸ் தீட்டான்னு தானே எழுதுனீங்க. அப்போ இனிமேல் மேக்ஸ்லேயோ ஃபிசிக்ஸ்லேயோ எங்கே டாட் பார்க்குறீங்களோ அங்கே காஸ், எங்கே கிராஸ் பார்க்குறீங்களோ அங்கே சைன். அப்போ எல் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா, எல் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா, ஆர்பி சைன் தீட்டா. ரைட். எப்படா மேக்ஸிமம்? சைனா சார், சைனாலே 90 தான் சார் மேக்ஸிமம். அப்போ எல் ஈக்குவல் டு ஆர்பி. பிக்கு பதிலாக எவ்வளோ சார்? எம்வி. அப்போ எல்லிக்கு பதிலாக எம்விஆர். மக்களே நல்லா கற்றுக்குங்க. 12th பசங்களுக்கு தெரியும், அட்டாமிக் ஃபிசிக்ஸில் இதை படிச்சிருப்பீங்க. 11th பிள்ளைங்க எல் ஈக்குவல் டு எம்விஆர். இனிமேல் ஆங்குலர் மொமெண்டம் கேட்டாங்கன்னா ஆர்பி சைன் தீட்டா ஒரு ஃபார்முலா, எம்விஆர் இன்னொரு ஃபார்முலா. சார் அப்படியே இருங்க, எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி நீங்கள் விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு கற்றுக் கொடுத்தீங்களே, இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணவா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எம்மு ஆர் ஒமேகா ஆர். அப்போ எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகாவும் எல்லோட ஃபார்முலா தானே சார்? இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ண தெரியணும். இப்போ உன் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாமே ஆங்குலர் மொமெண்டம் தான். டேரெக்டாக பி கொடுக்குறாங்க, டேரெக்டாக ஆர் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்முலா ஆங்கிள் கொடுக்குறாங்க. இல்லை எம்மு வி ஆர் மட்டும் கொடுக்குறாங்க. இல்லை எம்மு ஆறு ஒமேகா மட்டும் கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைங்க மாதிரி அது தரல இது தரலாம் கேட்கக்கூடாது. உனக்கு தான் ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணுற அந்த திறமை இருக்கணும். அப்போ எல் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. சார் சொல்ல சார் எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு ஒரு ஃபார்முலா படித்தோம் சார், அது எந்த ஃபார்முலா? எம்வி ஸ்கொயர் பை ஆர், இதுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுடா. ரைட்டா? அங்கே என்ன பண்ணோம்? நம்ம விக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை ஆர்ன்னு போட்டோம். ஆர் போயிடுச்சு. எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. ஆர் ஸ்கொயர் ஒமேகானா ஆங்குலர் மொமெண்டம். ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை கவனிச்சியா சஞ்சய்? பாருங்க, எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர், எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. தெரியுதா? ரைட். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் பேசியிருந்தோம். அந்த இடத்துல விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு வந்தேன். ரைட்டா? ஸோ கம்பேர் பண்ணி படிக்கிறது நல்லது, தப்பு பண்ணக்கூடாது. ஆங்குலர் மொமெண்டம் எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். எதுக்கு இந்த வம்பு? மதர் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுட்டு விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்குங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக குழப்பி விட்ருவோம். ஸோ எல் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. இப்போ உங்களுக்கு நான் 30 செகண்ட் டைம் தரேன். எல்லோரும் இந்த ஈக்குவேஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ஈக்குவேஷனை வேறு ஒரு ஃபார்முக்கு உங்களால் மாற்ற முடியும். உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு நபர் இந்த ஈக்குவேஷனுக்குள்ளார மறைஞ்சிருக்கான். யார் அவன்? உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவன் அந்த ஈக்குவேஷனுக்குள்ளார மறைஞ்சிருக்கான். அவ்வளோதான், சூப்பராக சொன்னீங்க. என்ன இனர்ஷியா? ஐ ஒமேகா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சூப்பராக சொன்னோமா? ஐ ஒமேகா. எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. பாருங்கள், இந்த எம்ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஐ ஒமேகா. சார் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு இவ்வளோ ஈக்குவேஷனா? ஆர்பி சைன் தீட்டான்னு ஒன்று சொன்னீங்க, எம்விஆர்னு ஒன்று சொன்னீங்க, எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகான்னு ஒன்று சொன்னீங்க, ஐ ஒமேகான்னு ஒன்று சொல்கிறீங்க. பார்த்தல்ல? இதே என்னை பாரு, கொஞ்சம் ரிங்காக இருந்தால் இந்த ஐக்கு பதில் என்ன கொடுப்பீங்க? ஓன் ஆக்சிஸு எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. சாலிட் ஸ்பியராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கரெக்டா? 2/5 எம்ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஹாலோவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இது தெரியாமல் தான் இந்த பசங்க இந்த லெசன் கஷ்டம் நினச்சிட்டு உட்காந்து கிடக்குதுங்க. இந்த லெசன் ஒன்றுமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரே ஒரு டைம் உட்காந்து ஒரு நோட் எடுத்து
எல்லா ஃபார்ம்லாம் எழுதி பார்த்துட்டு மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம்மெல்லாம் அசால்ட்டாக ஓடியாந்து நிற்கும் உங்கள் கையில். அப்போ இந்த ஐக்கு பதிலாக என்னென்ன பாடிக்கு என்னென்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும், எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. ரைட்டா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. நான் இப்போவும் சொல்கிறேன், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஆக்சியல். என்ன பாரு எல்லாரும்? சார் இது ரேடியஸ் வெக்டார், இது டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸு, இது டவ் வெக்டார். ஓகே, அப்போ டவுக்கு வந்து ஆர்எஃப் சைன் தீட்டான்னு சொல்லி கொடுத்தீங்க, ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு சொல்லி கொடுத்தீங்க. கரெக்டாப்பா? இதே விஷயத்தை எல் வெக்டார், ஆர் வெக்டார், பி வெக்டார், எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ எல் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா. ரொம்ப முக்கியமான விஷயம், டவ்வும் ஆக்சியல் தான், எல்லும் ஆக்சியல் தான். ரைட்டா? ஆர் ரேடியஸ், எஃப் டான்ஜென்ஷியல், பி டான்ஜென்ஷியல். அவ்வளோ விஷயம் உள்ளார மறைஞ்சிருக்கு. சரி, நாங்கள் டார்க் நல்லா கற்றுக்கிட்டோம், எல் நல்லா கற்றுக்கிட்டோம், எல்லுக்கு ஐ ஒமேகான்ற ஃபார்முலாவும் நல்லா கற்றுக்கிட்டோம். அடுத்தது போங்க, கேப்ல கவனி. ஒரே நிமிஷம். சண்டே ஈவினிங் கிளாஸ் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 22-23 பேர் இருக்கணும், ஆனால் அரௌண்ட் 17 கிட்ட தான் இருக்கீங்க. அதிலே நானே 2 டிக்கெட் ஆகிட்டேன். ரைட்டா? தெரில, இப்போ அடுத்தது பேசிட்டு தான் முடிவு பண்ணணும். ஸோ வேறு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. இருக்கிற டைமில் ஒரு நேரம் உங்களால் வர முடியாது போகுது. சரி, ரெக்கார்டட் பார்த்துட்டா பரவாயில்ல, பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ரைட்டா? ஓகே, அடுத்தது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேசிட்டீங்க, கப்பல் பேசிட்டீங்க, ஆங்குலர் மொமெண்டம் பேசிட்டீங்க. இனிமேல் தான் சூப்பரான விஷயம்லாம் வரப்போகுது, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். தங்கங்களா, ஒரு 10 நிமிஷம் ரொம்ப நல்லா கவனிங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாம் சம்மு, கன் சம்லாம் கற்றுக் கொடுத்தனே, அதோட பிரின்சிபல் என்னன்னு சொல்ல முடியுமா? தேர்ட் லா, நியூட்டன் தேர்ட் லா. இன்னும் நல்லா சொல்லு. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ரைட் பா, அங்கே சொன்னது கன்சர்வேஷன் ஆஃப் வெறும் மொமெண்டம், இங்கே சொன்னது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன். பீக்கு பதிலாக எம்வி, ஃபோர்ஸுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். எல்லா கொஷின் பேப்பர்லையும் எடுத்து பாருங்கள், இதில் ஒரு கேள்வி இருக்கும், இதில் ஒரு கேள்வி இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், எல்லா வருஷ பேப்பரையும் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின், இதில் ஒரு கொஷின் வந்தே தீரும், வராமல் இருக்கவே இருக்காது. கன் சம்மு, பாம் 2 பீஸாக உடையிறது, பாம் 3 பீஸாக உடையிறது, இது எல்லாமே கன்சர்வேஷன் ஆஃப் வெறும் மொமெண்டம். இப்போ இந்த வீல் ரொட்டேட் ஆகிறது, இதெல்லாம் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அந்த ஊரில் பி லீனியரில், இந்த ஊரில் எல். ஒத்துக்கிறீங்களாடா? சார், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கால்ட் அஸ் டார்க். கற்றுக்கிட்டிங்களா? அங்கே என்னடா கற்றுக் கொடுத்தேன்? d/dt ஆஃப் எம்வின்னு சொல்லி கொடுத்தீங்க. இங்கே என்னடா கற்றுக் கொடுக்க போகிறேன்? d/dt ஆஃப் ஐ ஒமேகான்னு கற்றுக் கொடுப்பேன். இந்நேரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, சார் அங்கே மாஸை தான் இனர்ஷியான்னு சொன்னீங்க, அப்போ இங்கே ஐ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அங்கே நேராக போனால் லீனியர் வெலாசிட்டி, இங்கே சுற்றி சுற்றி வந்தால் ஆங்குலர் வெலாசிட்டி. ரைட்டா? when external force acts on a body equal to 0, here external torque acts on a body equal to 0, momentum is conserved. conserved என்னடா சொன்னேன்? கான்ஸ்டன்ட்னு சொன்னேன். பாருங்கள், எஃப்ஐ 0 பண்ணுங்க, dp/dt. அப்போ யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0? கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இங்கே என்ன வரணும்? dl/dt ஈக்குவல் டு 0. அப்போ L ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், L ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அங்கே இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல்னு சொல்லி கொடுத்தனா, இங்கேயும் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா அந்த லெசனும் உனக்கு மறக்காது, இந்த லெசனும் மறக்காது. இப்போ கன் சம்மு, பாம் சம்மில் எல்லாத்துலேயும் இனிஷியல் மொமெண்டம் 0ன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரைட்டா? பாம் வந்து 2 பீஸாக உடஞ்சா 180 டிகிரி, 3 பீஸாக உடஞ்சா
1 2 90, 2 3 135, 1 3 135ன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம், ரைட்டாப்பா? அப்போ எல் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. எல்லோரும் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். திரும்பவும் சொல்கிறேன், ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். என்னவோ இருக்குது சரிங்க, ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன், அதில் என்ன சொல்ல வராங்கன்றது யாராவது எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஒமேகா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/i. இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஏதோ சொல்லுது. என்ன சொல்லுது? சும்மா நீ சொல்லி என்கிட்ட, தப்பாக சொன்னால் பரவாயில்ல, போல்டாக சொல்லு. உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். ஒமேகா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/i. அது என்னவோ நம்மக்கிட்ட சொல்ல வருது. என்ன சொல்ல வருதுன்னு உங்ககிட்ட தான் கேட்குறேன். ரைட்ரா, எல்லாரும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க. சரி, இதுக்காவது சொல்லுங்கள், ஐ யார்? சார் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒமேகா யார்? ஆங்குலர் ஆங்குலர் வெலாசிட்டி. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதைத்தான் கேட்டுன்னு இருக்கேன். அப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமானால் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆகுது? கம்மியாகும் சார். ஃபேனில் டஸ்ட்டு நிறையா பட்டுடுச்சுன்னா ஃபேன் வேகமாக சுத்தாதுன்னு ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். கரெக்டு தானே? அப்போ ஃபேனில் நிறைய டஸ்ட்டு டெபாசிட் ஆகிடுச்சுன்னா ஐ அதிகமாகிடுது, ஒமேகா கம்மியாகிடுது. சின்ன பிளேடோட ஸ்பீடு, சின்ன பிளேட் ஃபேனோட ஸ்பீடு அதிகமாக இருக்குது, ஏன்னா ஐ கம்மியாக இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட் கிளாஸில் வெறும் வார்த்தைகளாக சொன்ன விஷயம் இங்கே ஈக்குவேஷனாக வந்து நிற்குதுல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சார், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமானா ஒமேகா ரொம்ப கம்மியாகிடும். இன்னும் நல்லா சொல்லுங்கடா, எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லியிருக்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு என்னடா ஃபார்முலா? mr². சார், நீங்கள் எக்ஸாம்பிள் ஃபேனை கூட சொல்லியிருக்கலாம். மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அதிகமாக டெபாசிட் ஆகிருக்கு, அப்போ ஸ்லோவாக தானே சார் ரொட்டேட் ஆகும். இதிலேருந்து எவ்வளோ கம்பேரிசன் கொஷின் கேட்பாங்கன்னு நான் சொல்லித்தரேன். இந்த வாங்க, ஒமேகா 1 ஆங்குலர் வெலாசிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1. ஒமேகா 2 ஆங்குலர் வெலாசிட்டிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோன்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாருமே புத்திசாலி பசங்க. ஐக்கும் ஒமேகாவுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்க? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஒமேகா 1/ஒமேகா 2, I2/I1. சரியா பாருங்கள், ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இதுக்கு பேர் உங்களுக்கு நல்லா தெரியும், ரேஷியோ சம். நிறைய முறை கற்றுக் கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஒமேகா 1/ஒமேகா 2 ஈக்குவல் டு I2/I1. I2 மட்டும்தான் தெரியாது, ஒமேகா 1 தெரியும், ஒமேகா 2 தெரியும், I1 தெரியும். நீ எடுத்து பாரு, 10 சம்முக்கு ஒரு சம் இந்த மாடல் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ ஒமேகாவுக்கும் ஐக்குமான தொடர்பு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ரேஷியோ சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. ஒமேகா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/iன்னு கேட்பாங்க. கற்றுக்கிட்டீங்களா? இது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அடுத்தது நான் இன்னும் 2 மாடல் சம் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக கவனி. இனிஷியலாக ஒரு டிஸ்க் இங்கே இருக்குது, இதான் அந்த டிஸ்கோட ஆக்சிஸ். இன்னொரு டிஸ்க் மேலே வச்சுருக்கேன், ஒரே நிமிஷம். புரியுற மாதிரி போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலாக மேலே ஒரு டிஸ்க் இருக்குது, கீழே ஒரு டிஸ்க் இருக்குது. இந்த டிஸ்கோட ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா 1, இந்த டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1, இந்த டிஸ்கோட ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா 2, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I2. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ரெண்டாவது டிஸ்க்கு மேலே இந்த ஃபஸ்ட்டு டிஸ்கை ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா,
இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I2. எனக்கு ஒமேகா தான் வேணும். போய் எடுத்து பாருங்க. இந்த சம் எப்படிடா சால்வ் பண்ணுறது? சார் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வச்சு சால்வ் பண்ணலாம். எப்படா சால்வ் பண்ணுறது? இது இனிஷியல், இந்த இடம் ஃபைனல். இனிஷியலில் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க. I1 ஒமேகா 1, I2 ஒமேகா 2. பை ஜெய் விஷயம் கேரளா கவனிங்க பை. I1 ப்ளஸ் I2 இன்ட்டு ஒமேகா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் போட்டனே. M1U1 ப்ளஸ் M2U2 ஈக்குவல் டு M1V1 ப்ளஸ் M2V2 கொல்யூஷனில் போட்டு காமிச்சனே. அதே மாதிரி தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு பாடியோடது I1 ஒமேகா 1, ரெண்டாவது பாடியோடது I2 ஒமேகா 2. ரெண்டு பாடியும் ஒன்றா சேர்ந்ததுனால ஒரே ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது ஒமேகா. அப்போ எங்களுக்கு ஒமேகா தான் வேணும். அப்போ ஒமேகா மட்டும் வேணும்னா I1 ஒமேகா 1, I2 ஒமேகா 2 பை I1 ப்ளஸ் I2ன்னு கவனமாக கற்றுக்கணும். இந்த சம் அப்படியே கேட்ட நீட் சம்மு நம்ம நோட்ஸில் எழுதியிருக்கோம். எந்த வருஷம்னு எனக்கு தெரில. அப்போ ரெண்டு டிஸ்க்கு தனித்தனியாக ரொட்டேட் ஆகுது, தனித்தனியாக ஆங்குலர் மொமெண்டம் எடுக்கிறீங்க, இனிஷியல் ஆட் பண்ணிக்கிறீங்க, ரெண்டும் ஒன்றா சேருது ஃபைனல். அப்போ I1 ஒமேகா 1 ப்ளஸ் I2 ஒமேகா 2 பை I1 ப்ளஸ் I2ன்னு ரொம்ப கவனமாக கற்றுக்கணும். ரைட்டாப்பா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போது இன்னும் ஒரு 2-3 டாபிக் முடிச்சா இது முடிஞ்சிடும். ரோலிங் மோஷன் சிலபஸில் இல்லைன்னு நினைக்கிறேன், தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். கவனமாக கவனிங்களேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். இது யாரா? அது நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன்னு அது யார்? கைனடிக் எனர்ஜி சார். Kinetic energy. அரே நீங்கள் சின்ன பிள்ளையாகவே இருக்கீங்க. சரியாக சொன்னீங்கன்னா டிரான்ஸ்லேஷ்னல் கைனடிக் எனர்ஜி. நீங்கள் நேராக நடந்து போகும் பொழுது கைனடிக் எனர்ஜி. இப்போ தான் நம்ம பேசிட்டு இருக்கலாம் ரொட்டேஷன் தானே. சரி, நீங்கள் இன்னும் கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்க போகிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், நாங்களே சொல்கிறோம். லீனியர்னா V, ஆங்குலர்னா ஒமேகா. எப்படி நான் மாத்திரன்னு மட்டும் பாருங்களேன். கைனடிக் எனர்ஜி 1/2 m. இந்த V ஸ்கொயருக்கு பதிலாக R ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் 1/2 mr ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இவன் யார்? அவன் mr ஸ்கொயர் யார்? Moment of inertia, sir. I. அப்போ இவன் யார் தெரியுதா? இதுக்கு புக்கில் 5 மார்க் டெரிவேஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம், 2 ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு வந்துடலாம். டிரான்ஸ்லேஷ்னல் கைனடிக் எனர்ஜி ½ me ஸ்கொயர். அப்போ ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜி ½ I ஒமேகா ஸ்கொயர். ரைட்டா? எல்லாரும் நிதானமாக இந்த ஈக்குவேஷனை பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. இல்லை என்னென்னலாம் மாற்றலான்னு மட்டும் பாருங்களேன். எல்லுக்கு பதிலாக I ஒமேகா. நான் என்ன பண்ணுறேன்? KR ஈக்குவல் டு 1/2 I ஒமேகா இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாமா? இது சரியா? I ஒமேகா இன்ட்டு ஒமேகா. இந்த I ஒமேகாவுக்கு பதிலாக எல்லுன்னு எழுதுங்க சார், நாங்கள் கோபிச்சிக்க மாட்டோம். அப்போ இது யாரா சார்? இதுவும் ரொட்டேஷ்னல் தான். ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இன்ஸ்டண்ட்டில் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ண தெரியணும், ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு திறமை இருந்துட்டாலே போதும். இந்த ஈக்குவேஷன் பாருங்க. ஐக்கு பதிலாக L/, ஒமேகா. அப்போ KR 1/2 L/, ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இப்போவும் அங்கேயே வந்து நிற்கிறேன்னா இல்லை? அடுத்தது ஒமேகாவுக்கு பதிலாக L/I இல்லை? திரும்ப இங்கே வாங்க. 1/2 I L ஸ்கொயர் பை I ஸ்கொயர். ஏன்டா ஒமேகா ஸ்கொயர்? ஐயும் போயிடுச்சு. L ஸ்கொயர் பை 2I. இது ரொட்டேஷன். இடத்துக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ண கற்றுக்கணும். அப்போ ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜி என்னடா ஃபார்முலா? ½ I ஒமேகா ஸ்கொயர். அது மட்டும்தான் உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ½ L ஒமேகா, L ஸ்கொயர் பை 2I. இதெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜி. ரைட்டாப்பா? ரைட். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ தான் பேசியிருந்தேன் ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜி L ஸ்கொயர் பை 2Iன்னு பேசினா எங்கே பேசினேன்? இங்கே வாங்க.
பாருங்கள் இதை பேசியிருக்கேன்னா எல் ஸ்கொயர் பை 2ஐன்னு பேசியிருக்கேன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. ட்ரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜி பி ஸ்கொயர் பை 2mனு பார்த்தோம்ல, இந்த மொமெண்டம் இஸ் இன்க்ரீசஸ் பை 300%, அந்த சம்லாம் சொல்லி கொடுத்தனே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது ரெண்டும் ஒன்று தான். இது டிரான்ஸ்லேஷனலில், இது ரொட்டேஷனில். அப்படியே இந்த ரொட்டேஷ்னல் மோஷன் இந்த லெசனு ஒரு புது லெசன் கிடையாது. லாஸ் ஆஃப் மோஷனை பார்த்து காப்பி அடிச்சது. அங்கே எல்லாம் நேராக போச்சு, இங்கே எல்லாம் ரொட்டேட் ஆகுது. அங்கே பி, இங்கே எல்லு, அங்கே எம்மு, இங்கே ஐ, அவ்வளோதான். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் படிச்சிங்களே, பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2mk. அப்போ இங்கே படிங்க, எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2ik. இதிலெல்லாம் ரேஷியோஸும் கண்டிப்பாக கேட்பாங்க. எல் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ரூட் ஆஃப் kr, இங்கே பி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ரூட் ஆஃப் kt. இந்த மாதிரி ரைட்டா? ப்ரப்போர்ஷனாலிட்டி சம்மு L1 by L2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் kr1 by kr2, இந்த மாதிரி. அப்போ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ½ I ஒமேகா ஸ்கொயர் இல்லைனா L ஸ்கொயர் பை 2iன்னு கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் லெசன் எடுத்துட்டோம். ஒரே ஒரு கம்பேரிசன் போட்டுருவோம். இந்த இடத்துல நான் என்ன எழுதுறேன்னா ட்ரான்ஸ்லேஷ்னல், இந்த இடத்துல என்ன எழுதுறேன்னா ரொட்டேஷ்னல். நான் ட்ரான்ஸ்லேஷனில் எழுதுகிறேன், நீங்கள் ரொட்டேஷன் சொல்ல ட்ரை பண்ணுங்க. v ஈக்குவல் டு u ப்ளஸ் at. இதை பார்த்துங்க சொல்லுங்கள். ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா தீட்டா. s ஈக்குவல்ஸ் டு ut ப்ளஸ் ½ at ஸ்கொயர். தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் ½ ஆல்ஃபா டி ஸ்கொயர். லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஒரு பேஜ் நம்ம வந்து கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லெசன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் nth செகண்ட் u ப்ளஸ் ½ a 2n minus 1 theta n ஒமேகா நாட் ப்ளஸ் ½ ஆல்ஃபா 2n minus 1. இந்த இடத்துல லீனியர் மொமெண்டம் mv, இங்கே ஆங்குலர் மொமெண்டம் I ஒமேகா. லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ½ mv ஸ்கொயர். ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜி ½ I ஒமேகா ஸ்கொயர். டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜியோட அடுத்த ஃபார்முலா p ஸ்கொயர் பை 2m. ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜியோட அடுத்த ஃபார்முலா L ஸ்கொயர் பை 2i. பீக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2mkt. லாஸ்ட் பேஜை ஒரு டைம் உன் நோட்டில் ஒரு டைம் எழுதி பார்த்துக்க. இங்கே எல்லுக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2ikr. ஃபோர்ஸுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், டார்க்குக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஃபோர்ஸுக்கு அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ல எம்ஏ, டார்க்குக்கு டே எம்முன்னா இந்த ஊரில் ஐடா, அங்கே ஏன்னா இங்கே ஆல்ஃபா. ரைட்டா? அடுத்தது மொமெண்டம் m இன்ட்டு வி. ஏற்கனவே சொன்னது தான், இங்கே மொமெண்டம் L ஈக்குவல் டு I இன்ட்டு ஒமேகா. எல்லாம் கற்றுக் கொடுத்துரும் இல்லையா? ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லீனியரையும் ஆங்குலரையும் ஒரு டைம் கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்படியே ரெண்டு லெசனும் ஒன்றாவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். லாஸ் ஆஃப் மோஷனும் கவர் ஆகிடும், ரொட்டேஷனல் மோஷனும் கவர் ஆகிடும். இப்போது இந்த ஈக்குவேஷனில் ஆக்சலரேஷன்னா ப்ளஸ் ஏ, டீஆக்சலரேஷன்னா மைனஸ் ஏ. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் u0, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் u0. பாடி நிற்க போகுது, ஃபைனல் வெலாசிட்டி 0. Deacceleration negative alpha, acceleration positive alpha. Starts from rest omega not 0. அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகி ஸ்டாப் ஆக போகுது ஒமேகா 0. இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா உங்களால் எல்லா சம்மும் போட முடியும். ரைட்டா? சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரி, லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரொட்டேஷ்னல் மோஷன் இந்த ஒரு பேஜில் எல்லாமே எழுதியிருப்பேங்க பாருங்களேன். அது அப்படியே உங்கள் மொபைலில் தான் இருக்கும். அது நோட்ஸும் ரிட்டன் நோட்ஸும் இருக்கும்.
ஸ்டார்டிங்லேருந்து எப்போல்லாம் ஒரே பேஜில் தான் எழுதுறேன்னு அப்படியே அடுத்தடுத்த கிளாஸ் அதிலே வந்துகிட்டே இருக்கும். எல்லா பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கற்றுக்கணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கற்றுக்கணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார் குவான்டிட்டின்னு கற்றுக்கணும், அதேமாதிரி I=mk² கற்றுக்கணும். ரைட்டா? இவ்வளோ விஷயம் ஃபுல்லாக இந்த ஒரே பேஜ்லேயே இருக்கும். இது வந்து இன்ஃபனைட் பேஜ். இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து OneNote. ஆமாம், எவ்வளோ பேஜ் வேணாலும் எழுதலாம். 1000 இன்ஃபனைட் பேஜ் கூட எழுதலாம். அது மட்டும் போயிட்டே இருக்கும். ரைட்டா? ரொட்டேஷனல் மோஷன் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 3 கிளாஸில் இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரெக்கார்டர் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும்.